தனசேகரன்? எஸ். நான் டாக்டர் பூர்ணேஸ்வரி பேசுறேன். டாக்டர் புவனேஸ்வரி? உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு உங்களை நல்லாவே தெரியும். உங்களால ஒரு உயிர் காப்பாத்தப்படணும், அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். மேடம், நீங்க வேற யாருக்கோ தனசேகருக்கு பண்ண வேண்டிய போனை எனக்கு போன் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, நான் கரெக்டான ஆளுகிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். 2 monthsக்கு முன்னாடி உங்களுக்கு ஐ ஃபீவர் வந்துச்சா? ஆமா. அப்போ உங்க பிளட் டெஸ்டுக்காக சபரி லேப்ல கொடுத்திருந்தீங்கல்ல? ஆமா. அந்த லேப் என்னோடதுதான். அதுக்கு சார், ஒரு பேஷண்ட்டுக்கு அவசரமா உங்க ரேர் பிளட் குரூப் தேவைப்பட்டது. அப்போ யாராவது இருக்காங்களான்னு லேப் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணப்போ உங்க நம்பர் கிடைச்சது. கொஞ்சம் பிளட் டொனேட் பண்ண முடியுமா சார்? சார், வெல்லிங்டன் ரோட்ல தான் எங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு. கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஹெல்ப் பண்ணீங்கன்னா ஒரு உயிரை காப்பாத்தலாம். அதனாலதான் ஃபோன் பண்ணேன் சார். சாகறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு தலையில எழுதியிருக்க போல இருக்கு. சரி, செய்வோம். சார், மேடம், உங்க ஹாஸ்பிட்டல் அட்ரஸ திரும்ப சொல்லுங்க. என்ன பண்ணட்டும் மாமா? முந்தா நாளே கிளம்பலான்னு பார்த்தா கோவா ஃபுல்லா ஒரே மழை. அங்க இருந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்குள்ள ட்ரெயின் கிளம்பி போயிடுச்சு. சரி, பஸ் பிடிச்சு போலான்னு பார்த்தா அங்க போறதுக்குள்ள பஸ் கிளம்பி போயிடுச்சு. நேத்து லோக்கல்ல ஏதோ பிரச்சனை, பெட்ரோல் ரேட் ஏத்துனதுனால ஆட்டோக்காரங்களை ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. சரின்னு என் ஃப்ரெண்டோட பைக்ல லிஃப்ட் கேட்டு அதுல ஏறி உட்காந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேர்ந்தா அங்கேயும் ஏதோ ப்ராப்ளம். 2 hours train late. அதுக்கப்புறம் என் போன் எடுத்து பார்த்தா போன்ல சார்ஜர் கம்மி. என்கிட்ட இருக்கிறது 3 pin சார்ஜர், ட்ரெயின்ல இருக்கிறது 2 pin சார்ஜர். பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருக்கவன் கிட்ட போன் சார்ஜர் கேட்டா அவன் என்னமோ அவன் சொத்தையே நான் கேட்ட மாதிரி மூஞ்சி உம்மனு தூக்கி வச்சுக்கிட்டு போன் சார்ஜர் இல்லைன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் சரின்னு பாத்ரூமுக்கு பக்கத்துல சார்ஜ் பண்ணலான்னு பார்த்தா என்னோட கெட்ட நேரம் அந்த பிளக் பாயிண்ட்ல பவர் சப்ளையே வரல. அதுக்கப்புறம் இன்னொருத்தர்கிட்ட போன கடன் வாங்கி உங்களுக்கு கால் பண்ணா ஐயா நீங்க போனே எடுக்கல, புது நம்பர்னு எடுக்கல. நான் என்ன பண்ணட்டும்? காஃபில சக்கரை சரியா இருக்கா? அது எப்படி இருந்தாலும் நான் குடிச்சிருவேன். ஐயா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ இன்னும் இந்த தொண பேசுறத நிறுத்தலையா? நோ, குண்டா கம்பீரமா இருந்தா தான் யானைக்கு அழகு, முடியோட பயங்கரமா இருந்தா தான் சிங்கத்துக்கு அழகு. இப்படி அம்மன மூஞ்சிய வச்சிட்டு இருந்தா தான் உங்களுக்கு அழகு. இப்படி கலகலகலன்னு பேசிட்டு இருந்தா தான் எனக்கு அழகு. இத தொண சொல்றத நான் அப்செக்ட் பண்றேன் யுவர் ஆனர். அப்பாடா, ஒரு வழியா உங்களை நான் சிரிக்க வச்சுட்டேன். ஆமா, இவ்ளோ பெரிய வீட்ல நீங்க மட்டும் தனியா இருக்கீங்களே, உங்களுக்கு பயமா இல்ல? பயமா? எனக்கா? என்ன பார்த்து எவனாவது பயப்படாம இருந்தா சரி. சரி, அது இருக்கட்டும். எதுக்கு என்ன உடனே புறப்பட்டு வர சொன்னீங்க? இவ்வளவு பேசுறியே, நீயே யூகிச்சு சொல்லு பாக்கலாம். ஒரே ஒரு விஷயம் தான் தோணுது, ஆனா அது கரெக்டா இருக்குன்னு தோணலையே. சொல்லட்டா? சொல்லு பாக்கலாம். கல்யாண மேட்டர் கரெக்டா? எக்ஸாக்ட்லி ரைட். யாரு? சொல்றேன். ஆன்ட்டி அழகா இருப்பாங்களா? ஆன்ட்டியா? ஆமா. ஆன்ட்டிய கட்டிக்கிட்டு நீ என்ன பண்ண போற? ஐயே, நீங்க பேசுறது ஏன் கல்யாணத்தை பத்தியா? பின்ன இந்த வயசுக்கு அப்புறம் நானா கல்யாணம் பண்ணிக்க போறேன்?
நான் அப்படித்தான் நினைச்சேன். நினைப்ப சரி சரி, மேல போய் ரெஸ்ட் எடு. ஓகே மாம்ஸ். மேல ஹீட்டர் ஒர்க் ஆகுதுல? மெட்ராஸ் ஹீட்ல நார்மல் தண்ணியே ஹீட்டர் தண்ணி மாதிரி தான் இருக்கும். சுடு தண்ணி வந்தா சரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் ஒரு பொண்ண அநாத ஆசிரமத்துல இருந்து தத்தெடுத்து வளர்த்தேன்னு சொன்னேன்ல? ஆமா சார். கோவால வேலை பார்க்கறதா சொன்னீங்கல்ல? ஆமா, அவதான். இப்போ அவளை சென்னைக்கு வர வச்சிருக்கேன். எதுக்கு தெரியுமா? சொல்லுங்க சார். என்னோட திட்டத்துக்கு அவளைத்தான் நான் யூஸ் பண்ண போறேன். அதனால விளம்பரம் பக்காவா வரணும். அநாத பொண்ணு கேட்கறதுக்கு யாருமே இல்ல. புரியுதா? புரியுது சார். நான் வேலையை முடிச்சிடுறேன் சார். ஓகே. மாம்ஸ், என்னம்மா? கீழே டைனிங் டேபிள்ல என்னோட பர்ஸ் விட்டுட்டு நான் பாருங்க. இங்க இல்லையேம்மா. இல்லையா? ஐயோ, நான் என் பர்ஸ் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேனே. ஆட்டோல தானே வந்த? ஆமா. வீட்டு வாசல்ல காசு கொடுக்க பர்ஸ் எடுத்தியா? ஆஹா, வர வழியிலே நான் கொடுத்துட்டேன். ஐயோ, பர்ஸ் எங்க மிஸ் பண்ணனே தெரியலையே. வழியில மிஸ் ஆனா எப்படிமா தெரியும்? சரி, ஓகே மாம்ஸ். நாம இவ்வளவு நேரம் பேசுனதை கேட்டிருப்பாளோ? முடிஞ்சதா? இமீடியட்டா ஃப்ரீசர்ல பிரிசர்வ் பண்ணிடுங்க. அவளுக்கு அடுத்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன ஒரு வாட்டி கூப்பிடுங்க. புரிஞ்சுதா? ஓகே.
enjoyed this video. Kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.